அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதற்கொண்டு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பாமரன் வரை அதை பார்த்து கொண்டிருக்கின்றான், அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு இந்த தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தலைவராக, மாநில தலைவராக 3 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்பட வேண்டும். ரொம்ப மனசு மகிழ்ச்சியா அண்ணாமலையை எடுத்துடுவாங்களா மாத்திடுவாங்களான்னு நினைக்காதீங்க. அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும் மாற்றப்பட்டாலும் இலங்கை தமிழர்களுடைய படுகொலைக்கு காரணமானது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு இனி கூட்டணி என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லா கூட்டணி கட்சிகளும் நீங்க பாஜக காரனால கேள்வி கேட்பீங்க, பாஜக காரன் பதில் மட்டும் சொல்லணும். பாஜக காரன் கேள்வி கேட்டானா இலங்கை தமிழர் படுகொலைக்கு ஆயுதங்களை அனுப்பிய அந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடணும். காங்கிரஸ் போட்டுருக்காங்களா சார்? விவகாரத்துல 11 ஆண்டுகள் பேசாத பிரதமர் அவர்கள் 10 ஆண்டுகள் பேசாத பிரதமர் அவர்கள் பிரச்சாரத்துல பேசுறாரு. அதன் பிறகு என்ன முன்னெடுப்பு எடுத்தாரு? வச்சத்தீவு மீட்கிறது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பாரத மாதா செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சிறப்பு சார். இப்போ காலையிலிருந்து பிரேக்கிங் நியூஸா ஊடகங்கள்ல இப்போது வரை பரபரப்பாகவே வச்சிட்டு இருக்காங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதற்கொண்டு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பாமரன் வரை அதை பார்த்து கொண்டிருக்கின்றான், அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு இந்த தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பாதைக்கு அண்ணாமலை கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலே ஒரு தலைவராக, மாநில தலைவராக 3 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்பட வேண்டும். அது 6 வருடமாக தொடர்ந்து தமிழிசை அவர்கள் காலகட்டங்களிலே இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய 3 வருட காலம் அண்ணாமலை அவர்களுக்கு முடிந்து விட்டது. மாற்றி ஒரு தலைவராக, மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வருவாரா, மாற்று ஒரு தலைவரை கொண்டு வருவார்களா என்பது தலைமையிலிருந்து முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். கட்சியினுடைய முடிவு, கட்சியினுடைய எதிர்காலம் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அதை கொண்டு வழிநடத்தக்கூடிய கடைக்கோடி தொண்டனாக நான் இருப்பேன் என்பதுதான் ஒவ்வொரு பாஜக காரனுடைய மனநிலை. அந்த மனநிலையில் தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார். மாநில தலைவராக வேறொருவரை கொண்டு வந்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய வேகமும், அண்ணாமலை அவர்களுடைய திமுகவுக்கு எதிராக நடக்கின்ற அந்த போர்க்குணமும் குறையவே குறையாது. எனவே திமுக காரங்களே ரொம்ப மனசு மகிழ்ச்சியா அண்ணாமலையை எடுத்துடுவாங்களா மாத்திடுவாங்களான்னு நினைக்காதீங்க. அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும் மாற்றப்பட்டாலும் அண்ணாமலை அவர்களுடைய தொடர் கேள்விகள், பேட்டிகள், எதிர்ப்பு குரல்கள் கொஞ்சம் கூட சலிக்காம அடி நவுத்த போறார் திமுகங்கிறத மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் அது பாஜகவின் எதிர்காலம். அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் அது தமிழக மக்களின் எதிர்காலம். அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் தமிழகத்தில் ஊழலை ஒழிக்கக்கூடியதற்கான எதிர்காலம். அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் தமிழக பாமர மக்களும் உயர்நிலைக்கு வரக்கூடியதற்கான எதிர்காலம். அதே போல அண்ணாமலை அவர்கள் இப்போ டெல்லிக்கு விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. இபிஎஸ் அவர்களும் அதுக்கு முன்னதாக டெல்லிக்கு விசிட் போயிட்டு வந்தாரு. அதுக்கடுத்து செங்கோட்டையன் அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு டிமாண்ட் வைக்குது பிஜேபி கிட்ட, நாங்கள் உங்களுடன் கூட்டணி வர தயார், ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை தவிர்த்து அந்த மாநில பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும், தலைவர் பொறுப்பிலிருந்து, அப்படி என்றால் நாங்கள் இணைவதற்கு தயார் அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் உலா வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுக்கு தலைமை ஏற்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி 3, 4, 5% தான் இருந்துச்சு. அது கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக 4-5% கிட்டத்தட்ட வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி திமுக அதிமுக இல்லாமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு 34 சட்டமன்றங்களில் பார்த்தீங்கன்னா 25%, 30%, 35% வரைக்கும்
35 தொகுதிகளிலே சராசரியாக வாங்கியிருந்தது பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள். 11 எம்பிக்கள் தொகுதிகளிலே 2ஆம் இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணிகள் 2ஆம் இடத்திலே வந்தது 40 எம்பிக்கள். அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக உருவாக்கியவர் அண்ணாமலை தான் என்பதில மாற்று கருத்து இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைப்பு, அதனுடைய தலைவர்கள் உழைப்பு, அதோடு சேர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய தலைமை. அப்ப அந்த அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதிமுக காரங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையை எடுத்துக்கிட்டு அதனால இவர் மாற்றப்படுவாரா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. நீங்க அந்த 11.5 தான் நீங்க எல்லாருமே மேற்கோள் காட்டுறீங்க, அதை தான் முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா அந்த 11.5 கூட ஓபிஎஸ் இருக்காரு, டிஜிவி தினகரன் இருக்காரு. இப்ப இவங்களோட வாக்குகள்லாம் டிரான்ஸ்பர் இருக்காதா? ஓபிஎஸ் ஒரே ஒரு தொகுதியில நின்றாரு. ஆனால் அவர் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கும், வாக்கு சதவீதம் இருக்கும். டிடிவி தினகரன் அவர்கள் இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலிலே 5.5% வாக்குகளை பெற்றவர். அவருக்கு 2 தொகுதியை கொடுத்து நீங்க மடக்கிட்டீங்க. இதுவரை அதிமுக கூட்டணியில கூட பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதியில் நின்றது, நீங்கள் 5 தொகுதியில நின்றீர்கள். ஆனால் அந்த 10 தொகுதியை கொடுத்து நீங்க சுருக்கிட்டீங்க. இப்போ இவர்களுடைய வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்திருக்க கூடும். ஜான் பாண்டியன் இன்னும் சொல்ல போனால் ஏசி சண்முகம் போன்றவர்கள் கூட உங்க சின்னத்திலே நின்றார்கள். இவையெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கிடைச்ச ஓட்டுனா நீங்க எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தலில் 5% நீங்க எடுத்தீங்களோ அது மாதிரியான ஒரு 5-6% வாக்கு தான் இன்னும் உங்களுக்கு டபுள் டிஜிட்லாம் நீங்க இன்னும் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு கட்சி ஆரம்பிச்சதோ இன்னைக்கு வரைக்கும், கடந்த தேர்தல் வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியை, சரியான வாக்கு வங்கியை யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா இதுவரை திமுக காரன் தனித்து நின்னதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றதே கிடையாது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை நாம் சரியாக கணக்கிட முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது. ஆனா நாங்க 40% வாங்கிட்டோம், 30% வாங்கிட்டோம். இந்தியா கூட்டணி தான் சொல்றாங்க. திமுக தலைமையில கூட்டணிக்கு தான் அந்த 47% வாக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வாக்கு வங்கிக்கு சரியா கணக்கு போட்டு அதுல ஏசிஎஸ் இருந்தாரு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருந்தாரு, டிடிவி இருந்தாருன்றீங்க. நான் அதை தான் சொல்றேன். திமுக வாக்கு வங்கியில திருமாவளவன் இருந்தாரு, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்குது, கொங்கு நம்மளுடைய ஈஸ்வரன் இருக்கிறாரு. சரியா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 27% 2014 அவங்க தனித்து விடப்பட்ட போது வாங்கினாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அப்போது கூட்டணியில் இருந்துச்சு. 2014 நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2014 பாத்தீங்கன்னாக்க ஒரு சில முஸ்லிம்கள் கட்சி இருந்துச்சு, மனிதநேய மக்கள் கட்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர்கள் கூட்டணி என்பது இல்லாமல் தனித்து நின்றதே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று இருக்கின்றது, அதிமுக தனித்து நின்று இருக்கின்றது, பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று இருக்கின்றது, மதிமுக தனித்து நின்று இருக்கின்றது. இதுவரை திமுக தனித்து நின்றதே இல்லை. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம சொல்ல வர விஷயம் என்னன்னா 18% வாக்குகள் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைச்சது. 5 to 5.5% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கி. அது கடந்த காலங்களிலே தனித்து நின்ற போதும் எப்பொழுது நின்றாலும் தொடர்ந்து 5.5% பாமக. அப்ப 18 இருந்து 5.5 குறைச்சோம்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 12.5 அவருடைய வாக்குகள். அப்ப அந்த 12.5 பாத்தீங்கன்னாக்க ஓபிஎஸ் அவர்கள், நீங்க சொல்லக்கூடிய டிடிவி அவர்கள், மற்ற ஏசிஎஸ் அவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ஒரு 3-4% வாக்குகள் இருந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட மீதி 8-9% வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது என்பதையாவது நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல, ஆனாலும் நீங்க அதுலயும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா வளர்ந்துருக்குன்னா டேட்டா படி பார்த்தோம்னா ஆமா மறுக்கவே முடியாது யாராலுமே. டேட்டா அது போதும். இதுக்கப்புறம் எவ்வளவு சதவீதம் என்பதை விட்டுருவோம். 4%, 5% என்கின்ற கட்சியை 8%, 9% அளவிற்கு உயர்த்தியது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரான பிறகு என்பதில் நிரூபணமாகி இருக்கிறது. அப்ப அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட அந்த வளர்ச்சிலாம் நம்ம 2014 எட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபியில இருந்து விலக்கப்பட்ட கல்யாணராமன்ஜி உங்களுடைய RSS மூத்த காரியகர்த்தாவே சொல்லி அந்த பேச்சை வெளிப்படுத்தினாரு. அதாவது 2014 கிடைச்சிருக்கலாம் அல்லது 2019 கிடைச்சிருக்கலாம். இவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சார். கல்யாணராமன்ஜி இருக்காரு. இப்ப அவர் விலக்கப்பட்டு விட்டார். அவர் பாஜக இருந்த போது இந்த குற்றச்சாட்டை வைத்தார். அதன் அடிப்படையில் அவர் அதிருப்தி வரும்பொழுது குற்றச்சாட்டு வைப்பது என்பது ஒரு மனித இயல்பு, அரசியல் இயல்பு. அதனால அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லா நேரங்களிலும் வைக்கலாம். அப்ப அம்மையா தமிழிசையும் இதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க சார். குற்ற பின்னணி உடையவர்கள்லாம் நான் இருக்கும்போது யாஸ்டிக் இருந்துச்சு, ஆனால் இப்போது எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னது. கட்சியில் ஜனநாயகம் இருக்கு சார்.
குற்றப்பின்னணி உள்ள ஒருவரை கொலை குற்றங்கள் சாட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலே குண்டர் சட்டத்திலே இருந்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக காங்கிரஸ் இயக்கம் அமைத்திருக்கின்றது. புதிய தமிழகம் கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்கிய ஒரு வரலாறு என்பது செல்வ பெருந்தகைக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்குள் மிகப்பெரிய மோதலை உருவாக்கிய வரலாறு செல்வ பெருந்தகைக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குற்றப்பின்னணி உள்ளவரை ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக்கி இருக்கின்றார்கள். அதெல்லாம் பத்தி பேசாம தமிழிசை அவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த அளவுக்கு கட்சியில் ஜனநாயகம் இருக்கு. கேள்விகள் கேட்கின்றார்கள். குற்றப்பின்னணி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உயர் பொறுப்புகள் உயர் பதவிகளை எல்லாம் கொடுக்கவில்லை. கட்சியை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். கட்சியிலே ஒருவராக பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அடைக்கலம் கொடுக்கக்கூடிய கூடாரமா இருக்குன்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. லிஸ்டே கொடுத்தாரு ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் லிஸ்ட். எல்லா கட்சியிலுமே அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களா என்று சொன்னால் திமுக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதிமுகலையும் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள்ல நோட்டு அடிக்கிற முதல் கொண்டு முந்தா நாள் பிடிச்சாங்க. கடலூரிலே கள்ள நோட்டு அடிக்கக்கூடியவன் மாவட்டத்தினுடைய பொருளாளர். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் என்பது எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த குற்றப்பின்னணி உடையவர்கள் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை கட்சியில வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாஜக அப்படி இல்லை. குற்றம் செய்யப்பட்டு அவர் மீது குண்டாசு போட்டாங்கன்னு சொன்னா அவர் கட்சியிலிருந்து விலக்குவாங்க, கட்சியிலிருந்து நீக்குவாங்க. மல்யுத்த வீராங்கனை எல்லாம் டெல்லியில தலைநகர் டெல்லியில போராடினாங்க. அப்ப அந்த குற்ற பின்னணி கொண்ட பாஜகவினுடைய எம்பியை அலிகேஷன் அவர் மீது வச்சாங்க. அது அப்பழுக்கற்றவர்னு நிரூபிச்ச பிறகு நீங்க வாங்க எலெக்ஷன் கேம்பின் பண்ணுங்கன்னு நம்ம ஏதாவது யார்ச்சிக்கு போட்டோமா? எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. நான் எஃப்ஐஆர் மீது அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நிரூபிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு இல்லை. ஆனா நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா அவர் தெளிவா சொல்றார். மல்யுத்த வீரர் என் மீது வேண்டும் என்று அபாண்டமாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்து நான் பாஜக தலை வணங்குறேன். எம்ஜி அக்பர் மீது நீங்க அமைச்சரவையில நீக்கினீங்க. நீங்க அந்த வழக்கை நீங்க எதிர்கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்க உடனே நடவடிக்கை எடுத்தீங்க. ஏன்னா அந்த அளவுகோலை ஏன் மல்யுத்த வீராங்கனையினுடைய விவகாரத்தில் நம்ம வைக்கல? சார், மல்யுத்த வீராங்கனை அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல பல முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இருக்குது. அதுக்கான ஒரு கமிட்டி அமைத்தார்கள். அந்த பெண்கள் கமிட்டியிலே அந்த கமிட்டியில சொன்ன அந்த பெண்கள் குற்றம் சாட்டியவர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, வெளிநாட்டுல ஒரு ஊர்ல சொல்லி அந்த ஊரிலே நான் சென்ற போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னாங்க. பின்பு அந்த விசாரணையிலே அந்த ஊருக்கு அந்த பெண்மணி செல்லவில்லை என்பது தெரிய வருகிறது. அப்ப திட்டமிட்டு இவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார்கள் என்கின்ற அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி தயங்கி இருக்கிறது. அப்புறம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உடனே நடவடிக்கை எடுக்கணும், எல்லார் மீதும் எடுக்கணும்னாக்கா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி ரீதியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லா தலைவர்கள் மீதும் வருது. இன்னைக்கு பல்வேறு டிவியில பாத்தீங்கன்னாக்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் வீடியோக்கள் கூட வெளியே வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் இருக்குது. அப்ப எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? சில விஷயங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொன்னால் அதுல குற்றவாளிகள் இருப்பாங்க, அதுல சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் தண்டனை பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களை நீக்குவார்கள். சில விஷயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது என்று உணர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நீக்குவார்கள். இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் சார். அப்ப நீங்க என்ன மற்ற கட்சிகள் இல்லவே இல்லைன்றீங்களா அந்த மாதிரியான குற்றச்சாட்டு? சொல்லுங்க. இந்த பாரதிய ஜனதா மீது அது அந்த கரெக்டா செலக்டிவா அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. சொல்றவங்க அவருடைய வேலை அதான். பாரதிய கட்சியின் மீது பழுத்த மரம் கல்லடிப்படும் சார். ஓஹோ, வளர்ந்த கட்சி, அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி. எனவே குற்றச்சாட்டு அதிக எம்எல்ஏக்கள் எங்க சார் இருக்காங்க? 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்க ஒரு கட்சி பாஜக தான். 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக தான். பலாயிரக்கணக்கான கவுன்சிலர்கள், பல நூறு ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய அளவில் வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள், அது மட்டும் இல்லாமல் மேயர்கள், இவ்வளவு பேர் இன்னைக்கு ஜனநாயகம் வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க. பாஜகவின் மீது இந்த மாதிரியான தாக்குதல்களை, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது என்பது அதான் தலைமை பொறுப்புல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கடந்த காலத்துல ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டிருந்தாரு. இன்னும் கடுமையான விமர்சனங்கள் கூட தற்கூரி என்ற வார்த்தையை கூட முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருந்தார். இப்போது சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி ஒரு உறுதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு. எப்படி பார்க்க? இலங்கை தமிழர்களுடைய படுகொலைக்கு காரணமானது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு இனி கூட்டணி என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் பேசினாருங்க. விஜய்க்கு ஒருத்தர் பேசுறாரு. யாரு? வைகோவா? ஓஹோ.
அவர் இப்ப எந்த கூட்டணியில் இருக்காருங்க? இந்தியா எந்த கூட்டணியில் இருக்காரு? இந்தியா கூட்டணி யார் கூட இருக்காங்க? அந்த கூட்டணி தலைமை யாரு? காங்கிரஸா? கருணாகம், கட்டுரியான் பாம்புகள், இந்த பாம்புகள் ரெண்டையும் வீழ்த்த வேண்டும், இந்த தமிழகத்திலிருந்து நாம் துரத்த வேண்டும் அப்படின்னு மீசைய முறுக்கு, திமிரி ஏழு திருப்பி அடி அப்படின்னு சொன்னாரு. அவர் யாருங்க? திருமாவளவன். அவர் யாரோட கூட்டணியில் இருக்காருங்க இப்ப தமிழ்நாட்டுல? திமுகவோட. கம்யூனிஸ்டுகள் மக்கள் நல கூட்டணி என்று அமைத்து தமிழகத்திலிருந்து இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஓடி விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் கையை தூக்கிட்டு இந்த உண்டியல் எடுத்துட்டே அலைவாங்களா சார்? அவங்க பேர் என்ன சார்? அவங்க பேர் நீங்க சொல்லிட்டீங்க கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள். அவங்க இப்ப எந்த கூட்டணியில் இருக்காங்க? இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் எல்லா கட்சிகளும் காமன் மினிமம் நீங்க மழுப்புற வேலையை விடுங்க சார். நீங்க மழுப்புற வேலையை விடுங்க சார். நீங்க பாஜக காரன் மேல கேள்வி கேட்பீங்க, பாஜக காரன் பதில் மட்டும் சொல்லணும், பாஜக காரன் கேள்வி கேட்டானா பதில் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா சார், அதுதான் பதில் சொல்றேன். நீங்க கேக்குற மாட்டீங்க, நான் கேக்குறது நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா சார், டைவர்ட் பண்றீங்களா? இல்ல டைவர்ட்லாம் பண்ணல, நான் தெளிவா தான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க இந்த கட்சிகளுடைய கடந்த கால முரண்பாடுகளை நீங்க சுட்டி காட்டினீங்க இல்லையா? இவங்களெல்லாம் குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்காக தான் பிஜேபி இவர்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பிஜேபி வந்து ஒரு எதிரான சக்தி இந்த மாநிலத்திற்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இவங்க எல்லாரும் ஒரு சேர உங்களை எதிர்க்கிறாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்து இலங்கை தமிழர்கள் படுகொலை எல்லாம் வந்து மறந்துடணும் அப்படின்னு இருக்கா? இலங்கை தமிழர் படுகொலைக்கு ஆயுதங்களை அனுப்பிய அந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடணும் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வைக்கணும் காங்கிரஸ் போட்டுருக்காங்களா சார்? விவகாரத்துல 11 ஆண்டுகள் பேசாத பிரதமர் அவர்கள், 10 ஆண்டுகள் பேசாத பிரதமர் அவர்கள் பிரச்சாரத்துல பேசுறாரு. அதன் பிறகு என்ன முன்னெடுப்பு எடுத்தாரு வச்சத்தீவு மீட்கிறதுல? சார் நீங்க வந்து தமிழர்களுடைய நலன் தமிழை பற்றி அவ்வளவு பற்று கொண்டிருக்கக்கூடிய நம்மளோட பிரதமர் வெளிநாடுகள்ல பேசுறாருன்னு நம்ம சொல்றோம். கச்சத்தீவை மீட்பதற்கு என்ன செஞ்சாரு? கச்சத்தீவை மீட்பதற்காக அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஏன்னா பிரதமர் வந்து பிரச்சாரத்துல சொன்னாரு சார், தமிழக பிரச்சாரத்துல இந்த பல இடங்கள்ல வந்து பிரச்சாரம் செஞ்சாரு அவரு. அதன் பிறகு வந்து எந்த அடுத்த கட்ட பிரச்சாரத்துல அவர் முன்னெடுக்கல. அது இப்ப இந்த 10 ஆண்டுகள் நம்ம இந்த ஒரு ஆண்டு நிறைவடைய போகுது 3வது என்டிஏல, அதை பற்றி எதுவுமே நம்ம பேசலையே. ஒரே விஷயம் தான், காங்கிரஸ் கட்சி நாங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுப்பது என்பது நாங்கள் இந்த இந்திய நாட்டிற்கு பகிரங்கமாக நாங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தமிழக மீனவர்களிடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்படின்னு ராகுல் காந்தியும் செல்வ பிறந்தையும் முதல்ல கேட்கணும்னு நீங்க சொல்லுங்க. கேட்பாங்களா? கேட்கறாங்களா? யாருமே மறுக்கலையே சார். அவங்க தான் தாரை வார்த்தது தமிழர் விரோத முதல்ல நீங்க நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு வர மாட்டீங்க. அதை அவர்கள் ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு அதை ஒத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்கின்றார்களா? பொது மன்னிப்பு கேட்கணும் சார். ராகுல் காந்தி கேட்கணும், செல்வப்பிரதிக்கு கேட்கணும். இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய தமிழக மீனவர்களுடைய உரிமையை தாரை வார்த்து வேண்டும் என்றே போய் கொடுத்து அங்கு இருந்த ஒப்பந்தத்தை முறைப்படுத்தாமல் இன்றைக்கு மீனவர்கள் படுகொலைக்கு காரணமாக காங்கிரஸ் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? ஒத்துக்க மாட்டாங்களே. சரி, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதிலே மீனவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்கள், பல துப்பாக்கி சூடுகள், படுகொலைகளை தடுத்து நிறுத்திய வரலாறு பாஜகவினுடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய மீனவர் படுகொலைகளை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். கைது செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்றளவும் கூட கடந்த 2-3 நாட்களுக்கும் கூட மத்திய மீன்வளத்துறை அமைச்சரிடத்திலே சென்று இங்க இருக்கக்கூடிய மீனவர்களை அழைத்து சென்று இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இடத்திலும் இதை பற்றி பேசி விளக்கி அங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை நாம் எப்படி தடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து தமிழக மீனவர்கள் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையாவும் குஜராத்தை வந்து நீங்க வந்து உங்களுடைய இந்தியத்தினுடைய ஒரு பிரதிகளாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னு தான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது இந்திய எல்லை தான் சார், தமிழக எல்லை இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆனா செய்திகள்லாம் நம்ம வந்து தமிழக மீனவர்கள் தான் நம்ம போடுறோம். உங்களை யார் இந்திய மீனவர்கள் போட வேணாம்னு சொன்னா? செயல்படுகிறதா? இத்தனை செய்தி சேனல்கள்லயும் நீங்கள் தமிழக மீனவர்கள் என்று போடுங்க, இந்திய மீனவர்கள் என்று போடாதீங்கன்னு பாஜக சொல்லுச்சா? மத்திய அரசு சொல்லுச்சா? சார், அவர்கள் இந்திய மீனவர்கள் தான் சார், தமிழகம் பகுதியை சார்ந்தவர்கள். இந்திய மீனவர்கள் தமிழக பகுதியை சார்ந்தவர்கள். அவர்கள் அங்கு எல்லையிலிருந்து இந்திய எல்லையிலிருந்து இலங்கை எல்லைக்கு செல்லும் பொழுது அந்த எல்லையை தாண்டி விடுகிறார்கள். அப்படி தாண்டும் பொழுது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. அவர்கள் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையை உருவாக்கியது காங்கிரஸ்,
அதை தடுப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது பாஜக. கடந்த கால முரண்பாடுகள் எல்லாம் ஓரம் தள்ளி வச்சு நம்ம பொது எதிரியான திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு சேரப்போறீங்களா? நிச்சயமாக தமிழகத்துல மிகப்பெரிய கொலை, கொள்ளை, இங்க கற்பழிப்பு, கஞ்சா தினந்தோறும் பாத்தீங்கன்னா செய்தி, ஒவ்வொரு செய்தியும் பார்த்தோன்னா கண்ணில் ரத்தம் தான் வருது, கண்ணீரே வரல. அப்படிப்பட்ட கொடுமை இந்த தமிழகத்தில் இருக்கா இல்லையா சார்? பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இருக்கா? ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டா அவர் மீது வழக்கு தொடுக்கிறீங்களே. அப்ப எப்பேற்பட்ட ஒரு கொடுஞ்செயல்! கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இது எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லியிருக்காரு. பாலகிருஷ்ணன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை, அவர்கள் அதே கம்யூனிஸ்ட் கட்சியில தேசியத்துல தீர்மானமாக சொன்னது கட்சி அல்ல அப்படின்னு பிஜேபி சொல்லிருக்காங்க. அப்ப உங்களுக்கு கொடுத்த நற்சான்றிதழ் நீங்க எடுத்துக்கிறீங்களா சார்? நான் ஒண்ணே ஒண்ணு இல்ல சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு, உங்களை வந்து பாசித கட்சி இல்லன்ட்டாங்க சார் அவங்க. உங்களை தீவிரமா எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சார். அதுதான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கடந்த கால தமிழகத்தினுடைய ஆட்சி குறித்து சொல்லவற்றை நீங்க நான் சொல்றேன். ஏன்னா திமுகவை எதிர்க்கிறீங்களான்னு சொல்றீங்களே, பாஜக மட்டும் எதிர்க்கல, அதிமுக மட்டும் எதிர்க்கல, பாமக மட்டும் எதிர்க்கல, கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த உதாரணம் நீங்க சொன்னீங்க இல்லையா? அம்மையா தமிழிசைக்கு நீங்க சொன்னீங்களே ஒரு விஷயம், ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் அந்த கூட்டணியில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஜனநாயகம் இருக்கு சார். அதே சமயத்துல அங்கு படு பாதாளமாக தமிழகத்தை கொண்டு செல்கிறார்கள், கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கூட்டணி கட்சிகளே சாட்சின்னு நான் சொல்ல வரேன். அததான் திருமாவளவன் அவர்களும் பட்டியலின மக்களுக்கு எதிராக கொடுமைகள் தொடர்ந்து இருக்கு, பட்டியலின மக்களையே குற்றம் சுமத்துகிறார்கள், வேங்கை வயலிலே பட்டியலின மக்களையே குற்றவாளி ஆக்கி விட்டார்கள் என்று சொல்லி திமுக சொல்லியிருக்கு சார். இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை கூட்டணி கட்சிகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், கூட்டணியிலே இருந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைப்பது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக நீங்களும் எதிரே வர வேண்டும். திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த கூட்டணி கட்சிகளும் தயாராக வேண்டும். அவர்கள் தயாராகிறார்களோ இல்லையோ, மக்கள் தயாராகிவிட்டார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு துணையாக, மக்களோடு மக்களாக அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, ஐஜேகே, ஜான் பாண்டியன் அவர்கள், ஏசிஎஸ், இன்னும் எல்லா கிருஷ்ணசாமி அவர்கள், இன்னும் கூட்டணி கட்சிகளை எல்லாம் பலமாக்கி தமிழகத்திலே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை, திமுகவுக்கு எதிரான வெற்றி பாதையை மக்களுக்கு ஆதரவாக இந்த கூட்டணி எடுத்து செல்லும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய அற்புதமான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டணி முறிவின் போதே ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தாரு. இபிஎஸ் அவர்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார், அதாவது நாங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரானது போலவும் நாங்கள் கூட்டணி போயிட்டோம்னா அவங்களாம் ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார், நீங்கள் 2 ஜாதி கட்சி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் மீது வைத்திருந்தார். சமூக நீதியை சூறையாடிய இபிஎஸ் அப்படின்னு தான் வலதுசாரிகளும் சரி தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க இந்த காலகட்டம் வரைக்கும். அப்போ அந்த சமூக நீதி சூறையாடலாம் இப்போ வந்து எல்லாம் மறந்துடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். அதாவது மிகப்பெரிய, இப்போ எனக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கையில் அடிபட்டு காயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் விழுந்து கிடக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய இடத்துல ஒருத்தர் வந்து வெட்டி கொலை பண்ணுறதுக்கான வேலை நடத்திட்டு இருக்கான். கை அடிப்பட்ட ஒரு முதல்ல போய் நீங்கள் அதை தூக்கணும்னு பார்த்தீங்களா, இல்லை வெட்டி கொலை பண்ண போகிற இடத்துல போயிட்டு அந்த கொலை பண்ணுறவனை பிடிச்சி சிறையில் அடைக்கணும் அல்லது போலீஸில் பிடிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொலை பண்ண ரெஸ்கியூ பண்ண நினைப்போம். அது மாதிரி தான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி. அண்ணா திமுக என்பது காயங்களோடு படுத்து கிடக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் முதலிலே நாம் பார்க்கப்பட வேண்டியது என்பது படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடியவனை பிடித்து அந்த உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை, இந்த ஆட்சியிலிருந்து மக்களை காக்க வேண்டும். எனவே திமுகவை பிடித்து உள்ள தள்ளணும் சார். நீங்க இப்ப அதுதான் சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். இந்த 4 ஆண்டு ஆட்சியில வந்து அதிருப்தி இருக்கு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கு, அதை நாங்க வந்து கன்சல்டேட் பண்ணி நாங்க ஒரு அணில ஒன்று சேர்க்க போறோம் அப்படின்னு உங்களை போன்றவர்கள்லாம் சொல்றீங்க. வலதுசாரி சிந்தனை கொண்ட சில, குறிப்பாக பேர் சொல்லலாம், ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டே விடுறாங்க, ப்ரோ இன்கம்பன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிஎம்கேவுக்கு. குறிப்பா மகளிர் உரிமை தொகை வந்து அவங்க வழங்குறாங்க. இது பல மாநிலங்களுக்கு வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே முன்மாதிரியா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ப்ரோ இன்கம்பன்சி வந்து ஒரு அலை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
இதுக்கு இன்னொரு பதிலும் நீங்க இதுல சொல்ல வேண்டியது இருக்கு. ரேவடி கல்ச்சர்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் திமுக உட்பட பல யாரெல்லாம் இலவச அறிவிக்கக்கூடிய திட்டங்களை தான் வந்து இந்த இந்தியாவுக்கு நச்சுன்னு சொன்ன பிரதமர் அவர்கள் அந்த கட்சியினுடைய மாநிலங்களிலேயே வந்து இது மாதிரியான இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க. 2 கேள்விக்கு வச்சு. அதாவது முதல்ல வந்து நீங்க வந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தினால ப்ரோ இன்கம் ஏற்படுது. இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு நிலை இருக்கிறதா சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அது உங்க வலதுசாரி சிந்தனை கொண்டவரே ரவீந்திரன் துரைசாமி என்பவர் அவர் ஒரு அரசியல் விமர்சகர். அவர் என்கிட்டயே பல மேடைகள்ல அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. நான் ஒரு பிஜேபி காரன், நான் ஒரு RSS அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. RSS காரன், நான் பிஜேபி, நான் அண்ணாமலை அவர்களை தலைவர் ஏற்றவன், மோடிக்காக தான் என்னோட சிந்தனை முழுக்க இருக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு சார். RSS வந்து கடந்த காலங்களில வந்து கிஷோர் கே சாமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருந்தார். பிறகு அதிமுகவினுடைய சிந்தனையில் அந்த கட்சியில போய் சேர்ந்து அவருடைய செயல்பாடுகள். அண்ணா இந்து விரோதி தானே சார்? அண்ணாதுரை இந்து விரோதி தானே சார்? அண்ணாதுரை இந்து விரோதி தானே? உங்களுக்கு சந்தேகமா? இல்ல நான் கேட்கறேன், உங்களுடைய கொள்கையை கேட்கறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? எனக்கு சந்தேகம் இல்லை சார், உங்க கொள்கை சந்தேகம் இல்லை. அது போதும் எனக்கு. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க ரவீந்திரன் துரைசாமி வந்து ஒரு அரசியல் விமர்சகராக தான் நீங்க பாக்குறோம். சரி, வலதுசாரியாக பாஜகவில் ஒரு பொறுப்புல இல்ல, இந்து மக்கள் கட்சியில ஒரு பொறுப்புல இல்ல, RSSல ஒரு ஒன்றும் பொறுப்புல இல்ல. அவர் அந்த சிந்தனையை பத்தி லான்லிங்க நாடாருடைய நான் ஒரு தொண்டர் அப்படின்னு சொல்லி. லான்லிங்க நாடாரே காங்கிரஸ் சார். லான்லிங்க நாடார் ஐயா அவர்கள் இந்துக்கள் படக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து அவர் எம்ஜிஆர் காலத்திலே என்ன பண்ணாருன்னா, அவர் இந்துக்களுக்காக ஒரு இந்து முன்னணி வேண்டும் என்று முடிவு செய்து அது வந்து உருவாகி வந்த தலைவர். அதை எல்லோரும் ஏற்க வேண்டும். அது வந்து RSS காரர்களோ இந்து முன்னணிக்காரர்களோ அல்ல, சரி, அனைவரும் ஏற்றுக்கொள்ள. ஒரு மோடி தான் வந்து என்னோட சிந்தனை முழுக்க மோடி வந்து 2029 மீண்டும் அவர் பெரும்பான்மையோட ஆட்சி வரணும் அப்படிதான் என்னோட சிந்தனை முழுக்க இருக்குன்றாரு. அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு சார். அவர் கருத்து வந்து 1000 ரூபாயை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவருக்கு அவர் சொல்றதுல 10க்கு 9 இது கரெக்டா வருது, 1 தான் 1 2 தான் தப்பா தப்பா போகுது அப்படின்னு சொல்லி அவரு பார்க்க போகும்போது ஜாதக பொருத்த பார்க்கும்போது 10 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொல்ற மாதிரி அது ஒரு பொருத்தம் சரியா. அவர் ஒருத்தர் தான் சீமானுக்கு 8% வரும்னாரு சார். அவர் ஒருத்தர் தான் சீமானுக்கு 8% வரும்னாரு. அவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மேலும் பலவீனம் அடைவான்னு சொன்னாரு. மீண்டும் 40 திமுக வெற்றி பெறும்னு சொன்னாரு. அதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? அது போலதான் அவர் சொல்றாரு. அது உங்க சிந்தனை கொண்டவரே சொல்றாருங்கிற போதுதான் அது கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கு. கூட்டணிகள் என்பது அமையும் பொழுதுதான் அதற்கான எதிர்வினைகள். நீங்க பாண்டே அவர்கள் என்ன சொன்னாரு? பாண்டே அவர்கள் சொன்ன கணக்குகள் எல்லாம் கூட கடந்த காலங்களிலே நடந்து வந்திருக்கின்றது. திமுகவினுடைய வெற்றி என்பது எதிரிலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக எல்லாம் கூட்டணி சேராமல் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது சுலபம். அப்படி சேர்ந்தது என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக கடினம். சொன்னாரா இல்லையா? இப்ப அதிமுக பாஜகவினுடைய கூட்டு என்பது ஒருங்கிணைந்த அதிமுகவினுடைய கூட்டு உருவாக்கப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் கடந்த காலங்களிலே ஒன்று சேராததனுடைய பலன் திமுகவுக்கு கிடைச்சது. அப்ப இப்ப வரக்கூடிய அந்த பணியை அமித்ஷா அவர்கள், அது OPS ஆக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், EPS ஆக இருக்கட்டும், அல்லது செங்கோட்டனையாக இருக்கட்டும், அனைவரும் ஒன்றிணைந்த அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி உருவாக்கி வைத்திருந்தாரோ, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி உருவாக்கி வைத்திருந்தாரோ. புரட்சி தலைவி அம்மாவா சார்? ஆமாங்க. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வந்துருச்சு. கூட்டணி வச்சா இப்படியான ஒரு புரட்சி எல்லாம் நம்ம ஏத்துக்கிடலாம். கூட்டணிக்கு முன்னதாகவே இப்படி ஒரு புரட்சியா? இந்து மக்கள் கட்சியிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்பது, எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மங்கையர்கரசி என்று சொல்லி ஊட்டியிலே நடந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே அந்த அம்மையாருக்கு மிகப்பெரிய பட்டம் சூட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். ஏனென்று சொன்னால் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், இங்கு கட்டப்படாமல் எங்கு கட்டப்படும் என்று சொன்னவர் எங்களுடைய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள். மதமாற்று தடை சட்டம் கட்டாயம் என்று சொல்லி கொண்டு வரப்பட்டது அதிமுகவினுடைய ஆட்சியில, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சியில். எனவே நாங்கள் அவர்களை பல வாபஸ் வாங்கினாங்க. அதுக்கு ஓராண்டு முன்னாடி சங்கராச்சாரியார் அரசு பண்ணாங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சங்கராச்சாரியார் அவர்கள் கைது என்பது சட்ட நடவடிக்கைகள். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பல்வேறு விதமான இந்து ஆதரவு நிலைகளையும் நாங்கள் சொல்கின்றோம். அவர் செய்த தவறுகளும் கடந்த காலங்களிலே உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் நாங்கள் அவர் இந்த திமுகவுக்கு எதிராக, இந்த திராவிட கழகங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே இந்த தமிழகத்திலே ஒரு இந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் அதிமுக. இப்ப EPS சொல்றாரு, நான் வந்து OPS-ஐயோ டிடிவியோ நான் வந்து இணைக்க மாட்டேன், அவங்க போனதுதான், எங்களுடைய எம்ஜிஆர் மாளிகையவே அவங்க வந்து அடிச்சு நொறுக்க வந்தாங்க ரவுடிகளை வச்சு, அவங்களை இன்னும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. உங்க பிஜேபி சார்ந்து நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. இவைகள் எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுகவோடு இன்னும் சிதறிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைத்து தான் தோற்கடிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது ஆனா EPS அதை ஒத்துக்கலையே. அதிமுகவை நாங்கள் ஒன்றிணைக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் அதிமுக சேர்க்கணுங்கிறதல்ல.
தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக சிதறுண்ட அதிமுகவினுடைய அத்தனை அங்கங்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும். அந்த வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு எதிராக நிற்க வேண்டும். தீய சக்தி திமுக என்று சொன்னார்கள் அல்லவா புரட்சி தலைவி, அந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய வாக்குகளும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியால் முடியும், அமித்ஷா அவர்களால் முடியும். தமிழகத்திலே பாஜகவினுடைய ஒருங்கிணைப்போடு அது நடக்க போகிறது. இல்ல சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் இறுதியா கேட்கலான்னு இருக்கேன். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அதன் தலைமையில் தான் ஒன்றிணைய முடியும்ன்றீங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணியா தலைமையாக அது வந்து கருதப்படுமா அல்லது அதிமுகவுடைய தலைமையாக அது கருதப்படுமா? ஏன்னா இந்திய பஞ்சாயத்து 2020 திமுக கூட்டணியா, தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய அளவுல வந்து இந்திய அளவுல கூட்டணி. அதேதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அது தமிழகத்திலே அதிமுக தலைமையிலே அது அமையும். முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துவாரா? மாற்று கருத்து 20%க்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிமுக கடந்த காலங்களிலே வைத்திருக்கிறது. கடந்த தேர்தல்களிலே அதற்கு முன்பு 30-40% இருந்துச்சு. எனவே ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்திலே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இணைந்தால் அது அதிமுக தான் தலைமையான கட்சியாக இருக்கும். எனவே அவர் எடப்பாடி அவர்களே தான். எப்படி சார் கூட்டணி வருவார்னு சொல்றீங்க? இப்ப சட்டப்பேரவையில வந்து வக்ஃபு எப்படி வரமாட்டார் நீங்க சொல்றீங்க? அதான் நான் சொல்ல வர்றேன். எப்படி வரமாட்டேன் நான் சொல்றேன். வக்ஃபு திருத்த மசோதா வந்து சட்டப்பேரவையில நிறைவேற்றினாரு நம்முடைய முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்து. அதுக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் வந்து அமித்ஷா ஜியை சந்திச்சுட்டு வந்து பிறகு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பாலிசிக்கலா இப்ப எதிரான ஒரு ஸ்டாண்ட் தானே இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க ஏடிஎம்கே. இப்ப நீங்களே தான் சொன்னீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இடபிள்யூஎஸ் வந்து ஆதரிக்குது. அப்ப ஏன் இந்தியா கூட்டணியில இருக்காங்க? சார் அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொல்லி அவங்க வெளியே வந்தாங்க? அதன் பிறகு முன்பு ஆதரித்த ஸ்டாண்டுகள் எல்லாத்துக்கும் எதிர்த்து அதிமுக சொல்றேன் சார் கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க செய்த பிரச்சாரங்கள். இந்தியா கூட்டணியில திமுகவினுடைய கொள்கையை அத்தனை கட்சிகளும் ஏற்றுக்கொள்கிறதா? சனாதன ஒழிப்பை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா? சொல்லுங்க பதில. சனாதன ஒழிப்பை காங்கிரஸ் தலைமை முந்தைய இந்த தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்கள் சொல்லி காங்கிரஸ் தலைமை என்று சொன்னால் இவங்க எல்லாம் டம்மி. நான் சொல்றது காங்கிரசினுடைய தலைமை. ராகுல் காந்தி சொல்வாரா சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அப்ப அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் திமுகவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. இங்க முல்லை பெரியாருக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க, அங்க முல்லை பெரியாருக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? வேலைகள் கேரளாவில் அவங்களுக்கு ஆதரவாக நடத்துவாங்க. அப்ப இது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் உள்ள யதார்த்தமான விஷயம். உடனே இங்க தமிழகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய கொள்கைகள் அல்லது பாஜகவினுடைய திட்டங்களை இங்க மாநிலத்துல வந்து மசோதாக்கள் தாக்கப்படும் பொழுது மாநில இருமொழி கொள்கையை தான் ஏத்துக்குது திமுக அதிமுகவும். அது அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. ஒருவேளை இப்போ ஒருவேளை இப்போ என்டிஏ அலையன்ஸ்ல இப்போ ஏடிஎம்கே ஆட்சி வருது அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க கொண்டு வர நினைக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் இப்ப எதிர்ப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க இப்போ மும்மொழி கொள்கையை சொல்றீங்க, எல்லா மாணவர்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி, அப்ப அதுக்கு முட்டுக்கட்டா இருக்க மாட்டாங்களா ஏடிஎம்கே? தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த காலங்களில் வாஜ்பாய் அவர்களே காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்க சொன்னீங்கல்ல, காமன் மினிமம் அது வந்து மைனாரிட்டி அரசு சார், இது வந்து மெஜாரிட்டி அரசு. மைனாரிட்டியாக இருந்தாலும் தமிழகத்திலே ஒரு மாநிலத்திலே ஒரு ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் ஒரு முதலமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை நாங்கள் சட்டமன்றத்திலே நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுடைய எம்எல்ஏக்கள் அங்கு சொல்லதான் செய்வோம். அதை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அவர்கள் கட்சிக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. எனவே இரண்டு கட்சிகளுடைய பொது கொள்கை என்பது மக்கள் நலன், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் படும் கஷ்டத்திலிருந்து மக்களை மீட்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமோடு நாங்கள் வரக்கூடிய தேர்தலிலே 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அதற்கு அதிமுகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய அளவிலே எந்த கட்சியினுடைய சூழல் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றது மாதிரியான ஒரு தலைமையிலே ஒரு கட்சி, அந்த கூட்டணியில நாம் தமிழரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? சார் இந்த நாட்டுல அரசியல் கட்சிகள் வந்து நிரந்தர நண்பர்கள் நிரந்தர எதிரியும். நீங்க அதான் சொல்றீங்க. லல்லு பிரசாத் யாதவும் பாத்தீங்கன்னாக்க அங்க நிதிஷ்குமாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆமா, ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அதிமுக திமுக மாதிரி. இந்த நாட்டுல எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்டுகளும் அதே லல்லு பிரசாத் யாதவ் இந்தியாவிலேயே காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சியாகவும் இன்னும் இருக்காரு. நான் இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன சார் இப்ப சார், அதாவது அந்த லல்லு பிரசாத் யாதவ் வைக்கலங்கிறதுக்காக பாஜக இந்த இந்தியாவில் ஆளாம இருக்கா? அல்லது அந்த பீகார்லயே வந்து கூட்டணியில பாஜக அங்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் பத்தி பேசுறீங்க நீங்க. அதே மாநிலத்திலே பாஜக கூட்டணியில ஆட்சியில இருக்குது பாஜக. இந்தியாவுடைய 3வது முறையா ஜெயித்த கட்சி பாஜக. 16 மாநிலங்கள்ல இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சி, பல இடங்களில் கூட்டணி ஆட்சி.
நீங்க நம்ம வந்து லல்லு பிரசாத் கூட்டணி வைக்கல, லல்லு பிரசாத் கூட்டணி வைக்கல, நீங்க அவர் அவர் கூட்டணி கொள்கையற்றவர் வைக்காதனால நாங்க இவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல சார், நீங்க கொள்கையற்றவர்கள் போல நீங்க சித்தரிக்க நீங்க முயற்சிக்கீங்க. அதுக்கு நான் கவுண்டரை போட்டேன். ஓகே, அப்ப திமுக கூட்டணி வச்சிருக்கு, யார் கூட சார்? பாஜக ஒரு கூட்டணி வச்சிருக்கு. ம். அப்ப நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க இதுக்கு உதாரணம்? ம். சார் அதனால ஆமா சார், அந்த 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 குற்றச்சாட்டு இருக்குதான் சார், தவிர்க்க முடியாதா சார்? திமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது. RSS பற்றி நம்முடைய கலைஞர் அவர்களே வந்து பேசியிருக்கிறாரு. அந்த விமர்சனங்கள் அவர்கள் மீது வைக்கப்படத்தான் செய்கிறது. யாரும் வந்து கடந்து போகலையே. நிரந்தர எதிரிகள் என்று யாருமே கிடையாது என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. ம்ஹும். எதிர்காலங்களிலே காங்கிரஸ் கட்சி, அது நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜர் வெளியில வந்தா, ம். காமராஜரோட கூட்டணி வைத்தது யாரு? ஜனசங்கம். இதான் சார் வரலாறு. ஆனால் ராஜாஜியை நேர் எதிரியாக வைத்திருந்த திமுக, ம். திமுகவோட கூட்டணி வைத்து ராஜாஜி வைத்ததனால்தான் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது. எனவே அரசியலிலே நிரந்தர எதிரிகளாக தனிநபர்களும் இருக்க முடியாது, ம். ம். அரசியல் கட்சிகளும் இருக்க முடியாது. காலம்தான் பதில் சொல்லும். காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் நடந்தே தீரும். ஓகே சார். மாற்றம் என்பதே மாற்றம் இல்லாதது. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு எங்க நேயர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு தமிழ் நியூஸ் சார்பாக நன்றிகள் சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.